காகாசுர அரசன் வாக்கையை காப்பாற்றிக் கொள்ள ஓடினான். அனைத்து கடவுள்களிடமும் வேண்டினான். ஆனால் யாராலும் அவனை காப்பாற்ற முடியவில்லை. முடிவில் ராமனை தவிர தன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். ராமனின் கால்களில் வந்து விழுந்து கதறினான். அருகில் இருந்த நானும் அந்த அரக்கனை காப்பாற்றுமாறு ராமனிடம் கூடினேன். ராமபிரானின் வானம் ஒரு முறை செயல்பட்டால் செயல்படாமல் திரும்பாதே, சக்தி வாய்ந்ததாயிற்றே. உங்களுக்கு ராமனை பற்றி தெரியுமல்ல அனுமான்? எதிரியாக இருந்தாலும் தன்னிடம் தஞ்சம் என்று சேர்ந்து விட்டால் அவர்களை காப்பாற்றியே தீருவார். அந்த ஆயுதம் அவரை கொல்லாத காரணத்தினால் காகாசுரனின் வலது கண் மட்டும் பொசுங்கியது. காகாசுரன் ராமனிடம் ஆசீர்வாதம் பெற்றான். ஹனுமான் புறப்படும் போது அரக்கிகளில் ஒருத்தி சீதாதேவி ஹனுமனிடம் பேசுவதை கண்டு பார்த்துவிட்டாள். சீதா, உன்னுடைய பேசிய அந்த குரங்கு யார் அவன் என்று சொல். அவன் இந்த நகரத்தையே அழித்து கொண்டிருக்கிறான். எனக்கு தெரியாது, ராவணன் அனுப்பிய ஆளாக இருக்கலாம். அரக்கிகள் அவள் சொல்வதை நம்பவில்லை. அவர்கள் உடனே சென்று ராவணனுக்கு செய்தி அனுப்பினர். ராவணன் இதற்கு முன் சீதை யாரிடமும் பேசி அவன் பார்த்ததில்லை. வீரர்களை அனுப்பி உடனே அந்த குரங்கை பிடித்து வருமாறு கூறினான். நல்லா பிடிச்சிருக்கா? நான் இப்போது பக்த பிரகலாதனின் சரித்திரம் சொல்றேன். இது ஒரு துவார பாலகர்களின் கதை. இப்போ இது ஒரு வைகுண்டத்தில் நடக்கிற ஒரு காட்சி. இப்போது விஷ்ணுவோட புதல்வர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. நில்லுங்க, என்ன தைரியம் இருந்தா எங்களே நிறுத்துவ. என் பேரு ஜெயன், என் பேரு விஜயன். நாங்க 2 பேரும் மகாவிஷ்ணுவோட வைகுண்டத்தை காவல் காக்குறவங்க. எங்க அனுமதி இல்லாம யாரும் உள்ள போகக்கூடாது. அதனால நீங்க வெளியே போயிருங்க. நீங்க எங்களை அவமானப்படுத்திட்டீங்க, உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அதனால நீங்க 3 முறை பூமியில பிறந்தே ஆகணும். நீங்க மகாவிஷ்ணுவோட வைகுண்டத்தை காவல் காக்குறதுனால தானே இவ்வளோ அபகாமமா பேசுறீங்க. நீங்க காவல் காக்குற மகாவிஷ்ணுவுக்கே எதிரியா பிறக்க போறீங்க. நீங்க மகாவிஷ்ணுக்கு எதிராக 3 பிறவி எடுப்பீங்க. மகாவிஷ்ணு மாறி மாறி அவதாரம் எடுத்து உங்க 2 பேரையும் கொல்லுவாரு. சாபத்திற்கு ஏற்றபடி இருவரும் அரக்கர்களாக பிறக்க நேரிட்டது. மகாவிஷ்ணுவின் பரம எதிரிகளாக பிறக்க நேரிட்டது. ஒரு வழியாக மகாவிஷ்ணு ரண்யாக்ஷனை வதம் செய்வதற்காக பன்றி உருவம் எடுத்து வராக அவதாரம் எடுக்க முடிவு செய்தார். என்ன தைரியம் இருந்தா அந்த மகாவிஷ்ணு என்னோட சகோதரனையே கொல்லுவான். அவனை சும்மா விடக்கூடாது. தேவர்களையும் சும்மா விடக்கூடாது. எனக்கு நிறைய சக்தி வேணும். எனக்கு அந்த மகாவிஷ்ணுவோட நிறைய சக்தி வேணும். எனக்கு மாயமா மறையிற சக்தி வேணும் என்று கூறி மந்திர மலையில் கடும் தவம் புரிந்தான். மழையிலும் பனியிலும் எதற்குமே அவன் பயப்படாம தவம் புரிந்தான். வானத்திலிருந்து
தீ கொட்ட ஆரம்பித்தது. நகரமே அழிந்துவிடும் போல் இருந்தது. அப்போது பிரம்மதேவர் அங்கு தோன்றி அவனை தியானத்திலிருந்து எழுப்பினார். அதற்கு முன் தேவர்கள் அங்கே பார்த்தார்கள். அங்க பாருங்க, இரண்யகசிபு தவம் செஞ்ச போனதுலேருந்து அரக்கர் யாரும் நம்மளை தொல்லை பண்ணுறதே இல்லை. வாங்க, இதுதான் நம்மளுக்கு சரியான சந்தர்ப்பம். அரக்கரையும் அவரோட மாளிகையும் தரமட்டமாக்கிடலாம் என்று கூறி அவர்கள் தன் அரக்கர் கூட்டத்தின் மேல் படையெடுத்தனர். அங்கே பாருங்கள், அரக்கர்கள் ஓடுகிறார்கள். எல்லா அரக்கரையும் கொண்டுட்டு வா. தேவர்கள் தாக்க வராங்க, ஓடுங்க. மகாராணி உள்ள இருக்காங்க, என்னால அவங்கள காப்பாற்ற முடியாது, யாராவது காப்பாத்துங்க, நான் போறேன். இரண்யகசிபுவின் மாளிகையை நகர்த்தி எறிவதற்காக தேவேந்திரன் கீழே வந்தான். மாளிகையை நகர்த்தி எறிந்தான். யார் நீ? அரக்கர் குல தேவியா என்னை தேவேந்திரனை பார்த்து இப்படி பயப்படுவது? இந்திரா, நான் தயவு செஞ்சு விட்டுரு. ஏன்னா எனக்குள்ள ஒரு உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு, அதனால விட்டுடு. விடமாட்டேன். அவங்க 2 பேரும் உனக்கு எந்த பாவமும் செய்யலையே இந்திரா. நீ செஞ்ச ஒரே தப்பு உன்னோட வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டது தான். நாராயண நாராயண. தேவேந்திரா, அடுத்தவர் மனைவியை இப்படி அபகரிக்க கூடாது. நான் அவரை அபகரிக்கவில்லை. அவள் தன் வயிற்றில் குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறாள். அவள் குழந்தையை பெற்றெடுக்கும் வரை பத்திரமாக இங்கேயே எழுப்பாள். குழந்தை பிறந்தவுடன் பத்திரமாக கொண்டு போய் சேர்த்து விடுவாய். இல்லை இல்லை, நான் குழந்தை பிறந்தவுடன் அவளை அந்த குழந்தையை முதல் கொன்று விடுவேன். அதன் பின் நான் அவளை அணைத்து விடுவேன். அவள் விரும்பியபடி எங்கு வேணாலும் செல்லட்டும். தேவேந்திரா, உனக்கு இப்படியே நீ ஒரு குழந்தையை கொல்லலாமா? எனக்கு ஒன்றும் புரியவில்லை நாரதரே. நீ கொல்ல போகிற குழந்தை மகாவிஷ்ணுவால் படைக்கப்பட்ட ஒரு சிறுவன். அப்படிப்பட்ட குழந்தையை நீ கொல்ல போகிறாயா? அது நியாயமா? நீயே சொல். நாரதரே, நீங்கள் சொல்வது எனக்கு இப்போ நன்றாக புரிந்துவிட்டது. அவள் விரும்பியபடி எங்க வேணாலும் செல்லட்டும். அவள் குழந்தையை பெற்றெடுக்கும் வரை என்னுடைய ஆசிரமத்தில் இருக்கட்டும். மகளே, மரண்மனையில் கிடைத்த சுகங்கள் எல்லாம் இங்கு இருக்காது. ஆனாலும் இங்கே வசதி சேர்ந்து இரு. மகாவிஷ்ணுவை பிரார்த்தித்து கொஞ்சம் அமைதி பெறுவாயாக. அந்த மகாவிஷ்ணுவை படி அவருடைய பிறப்பை எல்லாம் நாரதர் சொல்ல சொல்ல அவளையும் அல்லாமல் அவள் வயிற்றுக்குள் இருக்கும் குழந்தைக்கும் சென்றடைந்தது. இப்போது இரண்யகசிபு தவத்தை முடிச்சுட்டு வந்துடுறான். பாருங்க மகாராஜா, தேவர்கள் நம்மளோட படையெல்லாம் அழிச்சிட்டு போயிட்டாங்க. மகாராணிய கடத்திட்டு போய் இப்பதான் வந்து விட்டுருக்காங்க மகாராஜா. தேவர்களை சும்மா விடக்கூடாது, அந்த மகாவிஷ்ணுவையும் சும்மா விடக்கூடாது. அப்படி கூறிக்கொண்டே அவன் தேவர்களின் மீது படையெடுத்தான். எல்லோரும் பயந்து ஓடினர். அப்போது அவன் குழந்தையை காண சென்றான். நம்ம குழந்தைக்கு ஏதாவது பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கலாம்? நான் சொல்றேன், பிரகலாதன் அப்படின்னு பேர் வைக்கலாம். நல்ல பேராக தான் இருக்கு, வைக்கலாம். இப்போ இவன் வந்து தேவர்களெல்லாம் அழிச்சிருவான், இந்த மகாவிஷ்ணுவையும் அழிச்சிருவான். இவனை முதல்ல
அவனை வந்து குருகுலம் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு குருகுலம் அனுப்புவாங்க. பிரகலாதா, உலகில் எது சிறந்தது என்று நீ நினைக்கிறாய்? இந்த மகாவிஷ்ணு தான் இந்த உலகிலேயே சிறந்தவர். இல்லை, மகாவிஷ்ணு ஒரு பரம எதிரி. உன்னுடைய பெரியப்பாவை எப்படி ஒரு கபடம் அடித்து மகாவிஷ்ணு கொன்றார் ஒன்று உனக்கு தெரியுமா? என்னுடைய பெரியப்பா தப்பு செய்தார், அதனால் கொன்றார். இப்போது காலச்சக்கரம் சுழல்கிறது. இரண்யகசிபுவிற்கு தன் மகன் பிரகலாதனை காண வேண்டும் என்று ஆர்வம் வந்தது. அதனால் அவனை அழைத்து வர உடனடியாக ஆணை அனுப்பி வைத்தான். பிரகலாதா, உன் குருநாதர் உனக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்? வாழ்க்கையில் நம்மளுக்கு முக்கியமான கடமை என்ன சொல். தந்தையே, இந்த உலகத்துல பரம்பராசிகளும் அந்த மகாவிஷ்ணுவை தான் மனசுலயே நினைக்கணும். இதுதான் நீ கற்றுக் கொடுத்ததா? என் எதிரியை புகழ்ந்து பேசுகிறான். இதுதான் நீ கற்றுக் கொடுத்த லட்சணமா? அரசே, நான் கற்றுக் கொடுக்குறேன்னு நான் உங்ககிட்ட சொன்னேனே. என்னோட ஆசிரமத்தில் இருக்க எல்லா குழந்தைகளும் நான் சொல்றபடி தான் கேட்குறாங்க. ஆனா பிரகலாதன் மட்டும் அவன் என்ன நினைக்கிறானோ அதை மட்டுமே செய்கிறான். நான் சொல்றத கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறான். என் அருமை மகனே, என் மனதை நீ துன்பறித்து விட்டாயா? சொல் சொல், இதையெல்லாம் யார் உனக்கு கற்றுக் கொடுத்தது? தந்தையே, நம்ம மகாவிஷ்ணு ஒரு முறை நினைத்தா ஞானங்கிறது நம்மளுக்கு தானாகவே வந்துடும். தந்தையே, நீங்களும் உங்கள் அகந்தையை விட்டுட்டு அந்த மகாவிஷ்ணுவை பிரார்த்திச்சா நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம். தந்தையே, நீ என் மகனே இல்லை, நீ என் எதிரியே என் மகன் வடிவில் வந்திருக்கிறான். இவனை கொன்று விடுங்கள். பிரகலாதா, சாக போறியே, பயமா இல்லையா? அந்த மகாவிஷ்ணுவை பிரார்த்திக்கிறது தான் என்னோட கடமை. எங்க கடமை என்னன்னா, உங்க அப்பா என்ன சொல்றாரோ அது செய்யறது தான். அப்போ உங்க கடமையை நீங்க செய்யுங்க, நான் என்னோட கடமையை செய்ய போறேன் என்று கூறி அவனுடைய வாளை எடுக்கும் போது அவனால் அதை தூக்க கூட முடியவில்லை. இன்னொருத்தன் கூட அவன் தன் வாளை எடுத்தான். அது பூவாக விழுந்து விட்டது. அரக்கர்கள் அழிந்தார்கள். இவனை விஷப்பாம்புகளை வச்சு கடிக்க வைங்க. ஒரு அறையில் அவர்களை போட்டு அடைத்து விஷப்பாம்புகளை அதற்குள் விட்டனர். அது மறுபடியும் அவர்களையே போய் தாக்கினது. அதற்கு பிறகு இவனை காட்டு யானைங்க முன்னாடி விடுங்க, அவன் சாகுற வரை யானைகள் அவனை நசுக்கட்டும். பிரகலாதன் ஒரு ஓரமா உட்காந்து தவம் செஞ்சுட்டு இருப்பாரு. யானைகள் வரும், அது காலை எடுத்து வச்சு பார்க்கும், அதால நசுக்க முடியாது. அது மாலையை போட்டுட்டு போயிடும். அந்த அரக்கர்கள் பயந்து மறுபடியும் கூட்டிட்டு வந்துருவாங்க. இவனை மலையிலிருந்து கீழே போட்டுருங்க. அப்போது போட்டது பிறகு மகாவிஷ்ணு அந்த தண்ணியிலிருந்து வெளியே வந்து அவனை காப்பாற்றினார். இப்போது என்ன செஞ்சாலும் பிரகலாதன் என்னால் அழிக்க முடியலையே, என்ன பண்றது? இன்னைக்கு நம்ம அவனை பார்க்கலாம், அப்புறம் அவன்கிட்ட கேட்கலாம். பிரகலாதா, நான் செஞ்ச எல்லா சத்தியும் நீ அப்படியே அகற்றிட்டு வந்தியே, அந்த சத்தியம் உன்கிட்ட இருந்து எப்படி கிடைச்சது? என்கிட்ட எந்த சத்தியம் இல்லை. நான் பிரகலாதனை பார்க்கறதுனாலயே நான் வந்து பிரகலாதன் அப்படின்னு பேர் வைத்து நான் நாராயணன் நல்லா கும்பிடுறதுனால அவர் தான் என்னை காப்பாற்றுறாரு. என்கிட்ட எந்த சத்தியம் இல்லை. நீங்கள் உங்கள் அகந்தையை விடணும், அப்போதான் நீங்கள் அவரை பார்க்க முடியும். அகந்தை எப்பவுமே ஏன் கண்ணை மறைச்சிட்டு இருக்குல்ல பிரகலாதா, அது உன் கண்ணை தான் சுத்தமாக மறைச்சிருக்கு.
நீ சொல்ற அந்த மகாவிஷ்ணு அந்த எரிஞ்சிட்டு இருக்க தூண்ல இருப்பானா? அவன் நீ போய் அதை கட்டி பிடிச்சுக்கிட்ட அவன் உன்னை காப்பாத்துவானா? கண்டிப்பா காப்பாத்துவாரு. போ மகனே பிரகலாதா, போ, அதை போய் கட்டி பிடி. அந்த தூண் பிளந்தது. நரசிம்மர் அதற்கு இருந்து வெளியே வந்தார். இவன் மனுஷனும் இல்லை, மிருகமும் இல்லை. யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? நீ யாரா இருந்தாலும் உன்னை நான் அழிக்காம விட மாட்டேன். இரண்யகசிபு, உன்னுடைய அற்பு என்ற எல்லை மீறி போய்விட்டது. நீ உயிர் வாழ போவது சிறிது நேரம்தான். உன்னால என்னை அழிக்க முடியாது. நான் மரணம் இல்லாதவன், நான் சிரஞ்சீவி. எனக்கு மரணமே இல்லைன்னு பிரம்மாவே வரம் கொடுத்திருக்காரு. அது உனக்கு தெரியுமா? தெரியலனா தெரிஞ்சுக்க. இரண்யகசிபு, அதை வரத்தை நன்றாக யோசித்துப்பார். எனக்கு மனுஷங்களாலேயோ மிருகங்களாலேயோ தேவர்களாலேயோ பறவைகளாலேயோ எனக்கு மரணம் ஏற்படாது. அது மட்டுமல்ல, எனக்கு நீரிலேயோ இல்லை நிலத்திலேயோ இல்லை ஆகாயத்திலேயோ எனக்கு மரணம் ஏற்படாது. அது மட்டுமல்ல, எனக்கு இதெல்லாம் உன்னை அப்புறம் கவனித்துக்கிறேன். இங்க பார், என்னை நல்லா உற்றுப்பார். நான் மனுஷனும் இல்லை, மிருகமும் இல்லை, நான் தேவர்களில் ஒருவனும் இல்லை, பறவையும் இல்லை, இது ஆகாயமும் அல்ல, நீரும் இல்லை, இது நிலமும் கிடையாது. எனக்கு வீட்டுக்குள்ளேயோ வீட்டுக்கு வெளியிலேயோ எனக்கு மரணம் ஏற்படாது. இது 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 உள்ளேயும் இல்லை, இது வெளியேயும் இல்லை, இது நிலவாசப்படி. எனக்கு பகல் நேரத்திலேயோ இல்லை இரவு நேரத்திலேயோ மரணம் ஏற்படாது. இது பகல் நேரமும் இல்லை, இது இரவு நேரமும் இல்லை, இது அந்தி சாயும் நேரம், இரவுக்கும் பகலுக்கும் இடைப்பட்ட நேரம். ஆயுதம் இல்லாமையோ ஆயுதத்தோடையோ என்னை கொல்ல முடியாது. நீ சொல்றதும் சரிதான். உன்னை எந்த ஆயுதத்தாலையும் கொல்ல போறது இல்லை. நான் உன்னை என் விரல் நகங்களால தான் கொல்ல போறேன். இரண்யகசிபு மடிந்தான். அவர் இரண்யகசிபை கொல்றது போராமல் பல அரக்கர்களையும் வதம் செய்தார். அவர் மூல தாடுவத்தை கண்டவுடன் அச்சமடைந்த தேவர்கள் செய்வதறியாது உதவி நாடி ஸ்ரீ லக்ஷ்மியிடம் சென்றனர். ஸ்ரீ லக்ஷ்மியை தேடி